அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி வைகாசி மாதம் 12ஆம் தேதியும் ஆங்கிலம் மே மாதம் 26ஆம் தேதியும் அதேபோல் திருக்கணித பஞ்சாங்கப்படி வைகாசி 18ஆம் தேதியும் ஆங்கிலம் ஜூன் 1ஆம் தேதியும் 2026 அன்று மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சியாகிறார். கடகராசியில் ஒரு வருடம் உச்சம் பெற்று ஆட்சி செய்கிறார். அந்த காலகட்டத்தில் தன் பார்வையை 5, 7, 9 இடங்களில் பார்வையை செலுத்துகிறார். அப்படி பார்க்கும் பொழுது குரு பார்க்க கோடி நன்மைகள் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஏதோ 4-5 நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆகவே இந்த பதிவில் மீனராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரி பலன்களை இந்த குவிப்பயிற்சி கொடுக்கப் போகிறது என்று பார்ப்போம். அமைதி, அடக்கம், பேச்சிலே வல்லமை, தெளிவான சிந்தனை, தீர்க்கமான முடிவு எடுக்கும் வல்லயம் படைத்த மீனராசி நேயர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டை கொடுக்கும் ஆண்டாக, உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய ஆண்டாக மீனராசிக்கு இருக்கும். அதாவது மீனராசிக்கு 5ஆம் இடத்திலே கடகராசியிலே உங்களுடைய ராசிநாதன் தேவகுரு உச்சம் பெற்று அமர்ந்து அங்கிருந்து அந்த அமர்ந்திருக்கூடிய இடம் சந்ததிகளுடைய விருத்தி, புகழ், பூர்வ புண்ணியம், லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறார். அதாவது அவருடைய வீட்டை அவர் பார்க்கிறார். தான் வீட்டை அவர் சொந்தமாக பார்க்கின்ற பொழுது இன்னும் மீனராசிக்கு தேவையான நன்மைகளை, தனவரவு, பொருள் வரவு அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக அமையும். 9ஆம் வீடு பாக்கியாஸ்தானப்படி கடகராசியிலிருந்து உங்கள் மீனராசியை பார்க்கும் பொழுது 9ஆம் வீடு பாக்கியா ஸ்தானம், பாக்கியாவதி ஆக்கியே தீர்வார். தனவர்கள் பொருள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டத்திலே அந்த குரு இருக்கிறார். அதாவது ஒரு மந்திரி தேர்தலில் வெற்றி பெற்று தன் தொகுதி பார்வையிட வரும்போது அங்குள்ள மக்களுக்கு குறைகளை எவ்வாறு பூர்த்தி செய்து தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கிறாரோ அது அவருடைய கடமை. அதுபோல தான் இந்த குரு பகவான் உங்கள் மீனராசிக்கு அனைத்து நன்மைகளையும் செய்வார். குடும்பத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார். இதுவரை குழந்தை பாக்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கிடைக்க வழிவகை செய்வார். படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, ஐடி கம்பெனி முதல் தனியார் வேலை, பல துறைகள் சம்பந்தப்பட்ட வேலை, சம்பளத்துக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். உங்கள் மீனராசிக்கு 9ஆம் இடமான விருச்சிக ராசியை உச்சம் பெற்ற கடகராசியிலிருந்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். அந்த 9ஆம் வீடு பார்க்கின்ற பொழுது தந்தையுடைய வீடு, தந்தை, பாட்டன், அவருடைய அசையா சொத்துக்கள், அதில் அனைத்தும் அந்த சொத்துக்கள் வந்து உங்களுக்கு தனவரவு, பணவரவு வரக்கூடிய நிலையை உருவாக்கும். அந்தளவுக்கு இந்த குரு பயிற்சி செய்யும். அதாவது அதில் அந்த அசையா சொத்துக்கள் மூலம் நீங்கள் பலவிதமான வீடு, மனை வாங்கி போடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். மேற்படி இந்த குரு பகவான் உங்களுடைய மீனராசிக்கு 11ஆம் இடத்தை, அதாவது மகராசி கடகத்திலிருந்து 7ஆம் பார்வையாக அந்த குரு பயிற்சி 11ஆம் இடத்தை பார்க்கும்போது லாபஸ்தானம், அதில் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்கள் பல மடங்கு லாபத்தை பெறுவார்கள். சிறு வியாபாரிகள் முதல் பெரிய வியாபாரிகள், அதாவது வெள்ளி, தங்கம், பிளாட்டினம், வைரம், வைடூரியம் நகைகள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பல மடங்கு கல்லாப்புட்டியை நிரப்பும். அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இந்த குரு பயிற்சி நடக்கும். அந்த அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நேரத்தை கொடுக்க போகிறது. அதே நேரத்தில் வியாபாரிகள் நேர்மையாக, முடிந்தளவுக்கு வாடிக்கையாளர்களிடம் ஓரளவு நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும், பாதகமில்லாமல். ஏனென்று சொன்னால் இந்த லாபஸ்தானம் மகர ராசியில் 11ஆம் இடத்திலே வருகிறது. 11ஆம் இடத்துக்கும் அதிபதி மகர ராசியிலே சனி பகவான் இருக்கிறார். அவர் சனி பகவான் நேர்மையானவர், நீதிமான். ஆகவே அவர் கண்டிப்பு செய்வார். அதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல்
கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக அமையும். புது ஒப்பந்தம் போடுவார்கள். அரசியல் நண்பர்களுக்கு பொறுப்புணர்வு, நடுநிலைமை, மக்கள் ஆதரவு, தலைவருடைய நம்பிக்கை இவைகள் மூலம் முக்கிய பதவிகள் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு இந்த மீனராசி கல்வியில் நம்மள தேர்ச்சியை கொடுக்கும். ஆகவே இந்த ஆண்டு அருமையான காலகட்டமாக அமையும். அதே போல் விவசாய நண்பர்களுக்கு இந்த ஆண்டு இறுதியில் மழை பெய்யும். நீர்நிலம் விளைச்சல் நன்றாக இருக்கும். அரசு உதவிகள், கடன் நிவாரணம் கிடைக்கும். புதிய தொழில்நுட்பம் செய்வீர்கள். ஆகவே அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி நன்மையாக அழைக்கும். இந்த மீனராசி நண்பர்களுக்கு 1/6/2026 முதல் 13/6/2027 வரை ஓராண்டு காலம் அருமையான காலகட்டமாக, ராஜயோக காலமாக, பொற்காலமாக உங்கள் பூர்வ ஜென்மத்தின் அடிப்படையில் அருமையான காலகட்டம் அமையும். வாழ்க்கையை சிறக்கும்.